டெஸ்லா மாதிரியான செல்ஃப் டிரைவிங் கார் வந்து இப்ப இந்த மாதிரி இந்த கேமராஸ் வந்து எப்படி வந்து அது முன்னாடி இருக்கிற பெடஸ்ட்ரியனோ, ரோட்டோ இல்லாட்டி அந்த லைட் சிக்னலையோ வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லன்னா இப்ப நீங்க யூஸ் பண்ற இப்ப ChatGPT மாதிரியான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல வந்து நீங்க எப்படியுமே என்ன உங்களுடைய ஒரு ப்ராம்ப்ட்ட குடுக்கும்போது, அது வந்து உங்களுக்கு ஏற்ற ரிப்ளை அதாவது உங்களுக்கு என்ன ரிப்ளை தேவையோ, அத வந்து உங்களுக்கு ரைட்டா குடுக்குது. ஸோ அப்படி ரிப்ளை வரும்போது வந்து அந்த ரிப்ளை வந்து எப்படி வருதுன்ட்டு நீங்க எப்படி வருதுன்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லாட்டி இப்ப Netflix பிளாட்ஃபார்ம் தெரியுமா? Netflix பிளாட்ஃபார்ம் இப்ப ஒரு பாப்புலர் வந்து மூவி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், வெப் சீரிஸ் அதுல ஸ்ட்ரீம் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல வந்து இப்ப நீங்க மூவி ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து, அதுல வந்து நீங்க பார்க்கும்போதே பெரலா வந்து உங்களுக்கு அடுத்த நீங்க என்ன மூவி பார்க்கணும்னு ஒரு ரெக்கமெண்டேஷனோ, இல்ல அது ரிலேட்டடான ஜேர்னரோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு எப்பயாவது திங்க் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஸோ இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங் தான் இதுக்கான ஒரு பேஸ்மென்ட்டா வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோல வந்து டீப் லேர்னிங் என்னன்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னால என்ன பின்ன ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் சிவானுஜன். இப்ப வந்து எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா சயன்ஸ் அண்ட் ஏஐல வந்து. ஸோ அங்க படிச்ச ஒரு சில விஷயங்கள் தான் இங்க உங்களுக்கு அங்க ஷேர் பண்றேன். ஸோ வாங்க டீப் லேர்னிங்ல ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பத்தி உள்ள போய் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் டீப் லேர்னிங்? ஸோ டீப் லேர்னிங்னு சொல்ல வர்றது வந்து ஒரு மெஷின் லேர்னிங்கோட சப்செட். மெஷின் லேர்னிங்கோட சப்செட்ன்னு சொல்லும்போது, இங்க வந்து டீப் லேர்னிங் என்ன செய்யும்னா வந்து நான் கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டா மூலமா வந்து அதற்கு கம்ப்யூட்டருக்கு டீச் பண்ணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இமேஜ் ஒண்ணு எடுத்தீங்கள்ல, இப்ப ஹேட் இல்ல டாக்ன்னு ஒரு இமேஜ் ஒண்ணு எடுத்தீங்கன்னா, அந்த இமேஜ வந்து இப்ப கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி எப்படி நீங்க அத டீச் பண்ண போறீங்களன்ட்டு, அத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண போறீங்க இந்த டீப் லேர்னிங் அல்கோரிதத்த வச்சு. ஸோ இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஹியூமன் பிரெயின பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு இமேஜ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இப்ப சின்ன வயசுல வந்து ஒரு விஷயத்த நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அந்த ஹியூமன் பிரெயின்ல இருக்க ஒரு செல் இப்ப இந்த நியூரான் ஒரு கான்செப்ட் வந்து ஒரு எங்களோட ஹியூமன் பிரெயின்ல இருக்கு. அதன் மூலமா தான் நாங்க என்ன ஒரு இமேஜ வந்து எங்களால என்ன போக போக அந்த இமேஜ நான் கன்டினியூஸா பார்க்கும்போது, எங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த இமேஜ வந்து எங்களால ரெகக்னைஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க இதுக்கெல்லாம் நீங்க இப்ப அந்த நியூரான்ன்ற விஷயத்த உள்ள கொண்டு வரீங்கன்னா, இங்க வந்து அந்த நியூரான்ன்ற ஒரு ஹியூமன் பிரெயின்ல இருக்கிற நியூரான் ஒரு விஷயத்துல இன்ஸ்பயர் ஆயிட்டா, இங்க வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்ன்ற ஒரு கான்செப்ட்ட வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கோ. ஹியூமன் ஹியூமன் பிரெயின்ல இருக்கிற அந்த நியூரல் வந்து மிமிக் பண்ணி, அத பேஸ் பண்ணி இந்த நியூரல் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க நியூரல் நெட்வொர்க்ண்டா இப்ப என்னன்னு கேட்கலாம். இப்ப நியூரல் நெட்வொர்க்ன்னு சொல்லும்போது, இங்க டீப் லேர்னிங்ல காமனா நான் கதைக்க போற விஷயமே வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் தான். காமனா பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து மல்டி லேயர்ட் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் டூ லேர்ன் ஃப்ரம் வாஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டான்னு மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இப்ப மல்டி லேயர்ன்ற கான்செப்ட் இப்ப விட்டுருங்க. இந்த ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்ட்டு என்ன சொல்ல வரேன்டா வந்து இப்ப காமனா நியூரான்ன்றது நேச்சரா வந்து ஹியூமன் பிரெயின்ல இருக்கு. அத வந்து இங்கட டீப் லேர்னிங்ல ஆர்டிபிஷியலா டெவலப் பண்ணி, ஒரு ஆர்க்கிடெக்சர் மாரி இங்க டெவலப் பண்ணி, ஒரு நெட்வொர்க் மாரி டெவலப் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த இமேஜ பார்க்க உங்களுக்கு விளங்கும். இந்த இமேஜ்ல என்ன சொல்லுதுன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல சர்க்கிள் மாரியான சில ஷேப்ஸ் இருக்கு. அப்ப இதுல அது உண்மையா அது என்ன மீனிங்னா நோடுன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா கதைக்க டெக்னிக்கல் டெர்மா பார்த்தோம்னா நோடுன்னுவாங்க. இல்லாட்டி நியூரல்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு லைன்ல ஒரு லைன்ல ஒரு 3, 4, 1 நோட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், இத வந்து இந்த ஒவ்வொரு லைனையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லேயர். அதாவது இத வந்து இன்புட் லேயர்ன்னு சொல்லுவோம். இத வந்து ஹிடன் லேயர்ன்னு சொல்லுவோம். இத வந்து அவுட்புட் லேயர்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஹிடன் லேயர் எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, அது இன்புட் லேயருக்கும் அவுட்புட் லேயருக்கும் இடையில இருக்கிறதா ஹிடன் லேயர். சரி, இங்க வந்து நாங்க இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் ஹிடன் லேயர் தான் இருக்கு. அப்ப இ அப்ப இந்த ஆர்க்கிடெக்சர் நீங்க எப்படி வொர்க் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் நீங்க மெஷின் லேர்னிங்ல வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஹவுஸ் பிரைஸ் பண்ணி ஒரு பாப்புலரான ஒரு டேட்டா செட். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 ஃபீச்சர்ஸ் எடுக்கிறீங்களா, இப்ப பெட்ரூம்ஸ் கவுண்ட், பாத்ரூம் கவுண்ட்ஸ் அண்ட் அந்த ஃப்ளோர் சைஸ் எடுத்தீங்கன்னா, இந்த இன்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 நோட் இருக்கு. அப்ப அந்த 3 நோட்டுக்குமே நீங்க ஒவ்வொரு வேல்யூ இப்ப ஒரு நோட் வந்து பாத்ரூம் சைஸ மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் நோட்ல வந்து பெட்ரூம் சைஸ மென்ஷன் பண்ணலாம். 3வது வந்து ஃப்ளோர் சைஸ். அப்ப இந்த 3 நோட் 3 டேட்டா பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணீங்களா. அப்புறம் இந்த 3 டேட்டா பாயிண்ட் வந்து இந்த ஹிடன் லேயர்ல ப்ராசஸ் ஆயி, அந்த ப்ராசஸ் நடந்த பிறகு இங்க அவுட்புட் லேயர்ல வந்து எங்களுக்கு ஒரு கன்டினியூஸ் இப்ப ரிக்ரெஷன் ப்ராப்ளம் எங்களுக்கு வந்து சிங்கிள் அவுட்புட் தான் வந்து கிடைக்கும். அதனால இந்த சிங்கிள் நோட்ல காட்டிக்கும். இந்த ஆர்க்கிடெக்சர் வந்து கூட ரிக்ரெஷன் ப்ராப்ளம் மென்ஷன் பண்ற ஒரு ஆர்க்கிடெக்சரா இது வந்து ஸ்டேட்டட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆர்க்கிடெக்சர் நீங்க வந்து நான் காட்டியிருக்கேன். அப்ப நீங்க இதுல இப்ப இந்த மல்டி லேயர் இந்த கான்செப்ட் இப்ப எங்க மல்டி லேயர் இருக்குன்னா, ஸோ அதுக்கான மெயின் ரீசனே இந்த மல்டி லேயர் கான்செப்ட் இங்க உள்ள வருதுண்டா, நாங்க வந்து டீப் லேர்னிங்னு சொல்ல வரோம். அப்ப டீப் லேர்னிங்ல வந்து இந்த டீப் அந்த வேர்ட் தான் இந்த மல்டி லேயர் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகும். இப்ப நீங்க இந்த ஆர்க்கிடெக்சர பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆர்க்கிடெக்சர். இதான் உண்மையான ஒரு டீப் லேர்னிங் ஆர்க்கிடெக்சர். ஒரு சிம்பிள் டீப் லேர்னிங் ஆர்க்கிடெக்சர வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிம்பிள் டீப் லேர்னிங் ஆர்க்கிடெக்சர உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்ப மல்டி லேயர் வரைக்குல வந்து இந்த மல்டி லேயர் கவுண்ட் வந்து
100+ 100+ ஈவன் 1000+ ஹிடன் லேயர்ஸ் வந்து அங்கே இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ நீங்க இங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட மோர் தேன் 5 லேயர்ஸ் கிட்ட வந்து இங்க வந்து ஹிடன் லேயர்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ இங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்புட் டேட்டால வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட் இமேஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கேட் இமேஜ் வந்து கரெக்டா இல்லையான்னு வந்து எங்க அவுட்புட் லேயர்ல அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப நீங்க இதுல எப்படி இந்த ப்ரோசஸ் வந்து உள்ள நடக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட் இமேஜ் நீங்க உள்ள இன்புட்டா கொடுக்குறீங்க. அப்ப இன்புட்டா கொடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல என்ன நடக்கும்டா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்ன செய்யும்டா முதல்ல அந்த கேட் இமேஜ்ல இருக்கிற அந்த சிம்பிள் ஃபீச்சர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் விஜன் ஒரு கர்வ்ஸ் அந்த இமேஜ் இருக்கிற கர்வ்ஸ் இல்லாட்டி லைன்ஸ் இல்லாட்டி வந்து எட்ஜஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் ஃபீச்சர்ஸை முதலாவது லேயர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். முதலாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன செய்யும் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா அது ஒரு அவுட் இந்த முதலாவது லேயர் அவுட்புட் ஆகும். இந்த முதலாவது லேயர் அவுட்புட் தான் எங்களோட செகண்ட் ஹிடன் லேயருக்கான இன்புட்டா இருக்க போகுது. அப்ப செகண்ட் ஹிடன் லேயர் என்ன செய்யும்னா அந்த முதலாவது லேயர் ப்ரிடிக்ட் பண்ணி தந்த அவுட்புட்டை வந்து செகண்ட் லேயர் அந்த இன்புட்டா எடுத்துக்கொண்டு அது என்ன ஃபர்தரா ப்ரொசஸ் பண்ணுமெண்டா வந்து அது வந்து இந்த கர்வ் லைன்ஸ் அந்த எட்ஜஸ் இல்லாட்டி வந்து லைன்ஸ் அதுகளை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சர்க்கிளா இல்ல ஒரு ஸ்கேரா வந்து அது ப்ரோசஸ் பண்ணும். அடுத்த அடுத்த ஆகி தன்னோட செகண்ட் லேயர்ல வந்து அது ஒரு புது அவுட்புட்டை வந்து கிரியேட் பண்ணும். எப்படி என்றா அது இது எப்படி ஒர்க் பண்ணா அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் கிடில் லேயர்ல இருந்து வந்து அவுட்புட்டை செகண்ட் கிடில் லேயர் இன்புட்டா எடுத்து அப்புறம் அந்த செகண்ட் கிடில் லேயர் அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து அவுட்புட்டை வச்சு கொண்டு செகண்ட் லேயர் என்ன மாதிரியான அவுட்புட்டை கொடுக்குமெண்டா அதை கம்பைன் பண்ணி என்ன அந்த சர்க்கிளான ஒரு அவுட்புட்டோ இல்லை ஷேப்பான அவுட் ஒரு சர்க்கிளோ ஒரு ஸ்கேரான ஒரு அவுட்புட் எங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த மாதிரி அடுத்த தேர்ட் கிடில் லேயர் என்ன செய்யும்டா செகண்ட் கிடில் லேயர் அவுட்புட்டை இன்புட்டா எடுத்து அது புதுசா ஒரு புது இன்ஃபர்மேஷனை ப்ரோசஸ் பண்ணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஷேப்ஸ் அதுகளை வந்து கம்பைன் பண்ணி நாங்கள் செகண்ட் கிடில் லேயர் வந்து என்ன ஒரு ஷேப்ஸ் லைக் சர்க்கிள் ஸ்கேரை தானே அவுட்புட்டா கொடுத்தது. அப்போ தேர்ட் கிடில் லேயர் என்ன செய்யும் அதை கம்பைன் பண்ணி வந்து ஒரு மூன்றாவது கிடில் லேயர்ல மேபி எங்கட அந்த கேட்டுன்ற ஒரு நோஸோ இல்லாட்டி இயரோ அதை வந்து அவுட்புட்டா அந்த ஒரு புது ஆப்ஜெக்டா வந்து அவுட்புட்டை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் ப்ரோசஸ் ஆகிட்டு வருது. இப்படி ப்ரோசஸ் ஆகி கடைசியா வந்து அந்த கேட் இமேஜை ஃபுல்லாவே அதை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் கேட் ஒரு குறிப்பிட்ட அக்யூரேசியோட அது கொடுக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோசஸ் தான் இந்த கிடில் லேயருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப நாங்கள் ஒரு பேசிக்கா ஒரு ஐடியான்னு சொல்லிங்க எப்படி இந்த மல்டி லேயர் டீப் நியூரல் நெட்வொர்க் ஒர்க் பண்ணுதுன்ட்டு நான் ஃபியூச்சர்ல அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இதை இன்னுமே டெப்தா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா இப்போ ரேண்டம் இனிஷியலைசேஷன் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் ஒரு டெக்னிக்கல் டேர்ம், பேக்வேர்ட் ப்ரொபகேஷன், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சில டெக்னிக்கல் அட்வான்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா, இப்போ இதை பற்றி நாங்கள் இதை பற்றி ரொம்ப இப்போ யோசிக்க தேவையில்லை. நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இன்னுமே டெப்தா வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மேத்தமெட்டிக்கல் இன்டியூஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா வந்து வச்சுக்கோங்க எப்படி இந்த டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து பார்க்கலாம் காமனான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னடா இப்போ வந்து டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் எல்லாம் கிட்டத்தட்ட பார்க்க கோரிலேட்டட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்று பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரொம்ப ப்ரோடராக காட்டியிருக்கு. ப்ரோடர் கான்செப்ட் இந்த ஏக்கில் வந்து சிம்பிள் லாஜிக் ஒரு ஆல்கோரிதம் இன்க்ளூட் ஆகும், அதே நேரம் காம்ப்ளெக்ஸான ஆல்கோரிதம் இல்லை. அப்போ அதெல்லாம் இதை வந்து ரொம்ப ப்ரோடராக காட்டியிருக்கு. அதுல ஏண்ட ஒரு சின்ன சப்செட் தான் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் அன்றைக்கு நீங்கள் இப்போ கிளாசிக்கல் ரேடிஷனல் மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் இப்போ லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், எஸ்பிஎம், ஐபிஎஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதுகள் வந்து என்ன செய்யும்னா அங்கே ஒரு டேட்டாவை நாங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது ப்ரோசஸ் ஆகி ஒரு அவுட்புட்டை கொடுங்க. இப்போ கிளாசிஃபிகேஷன் அவுட்புட்ண்டா இப்போ 0s 1s ஒரு 4s அந்த மாதிரி ஒரு ரிக்ரெஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் வேல்யூ வந்து ஒரு அவுட்புட்டாக இருக்கும். ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் ஒரு ப்ரைஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ அது வந்து ரேடிஷனல் மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் இருக்கும், ஷாலோ அல்கோரிதம்னு சொல்லுவோம். இப்போ அதுன்ற ஒரு சப்செட் ஒரு மெஷின் லேர்னிங் ஒரு சப்செட் இல்லாட்டி மெஷின் லேர்னிங் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் டீப் லேர்னிங். அப்போ டீப் லேர்னிங் எப்படி நீங்க வேரியேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்துதான் இங்க கம்ப்ளெக்ஸ் நியூரல் நெட்வொர்க்னு ஒரு கான்செப்டை வந்து அங்க உள்ள கொண்டு வரோம். அந்த நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட் வந்து டீப் லேர்னிங்ல தான் அப்ளை பண்ணிருக்கோம். மெஷின் லேர்னிங் நீங்க ரேடிஷனல் மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் நீங்க அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க. டீப் லேர்னிங்ல தான் இந்த கம்ப்ளெக்ஸ் நியூரல் நெட்வொர்க் என்ற ஒரு ஆர்கிடெக்சர் நீங்க உள்ள கொண்டு வரும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு கான்செப்ட். அதோட வந்து ரொம்ப கம்ப்ளெக்ஸான ப்ராப்ளங்களை சால்வ் பண்றதுக்கு வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் அல்கோரிதம் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதான் ஒரு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இந்த மூணுக்கு. நீங்க ஒன்றா இருந்து யோசிச்சீங்கன்னா இது அப்படி மூணுமே சேம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இப்படி கட்டாயம் இந்த மூன்று டாபிக்குமே இருக்கு. ஏஐ மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இந்த மூணுக்குமான ஒரு டிஃபரன்ஸ் வந்து கட்டாயம் இப்படியான ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். அடுத்ததாக பார்க்கலாம் என்ன கோர் டிஃபரன்ஸ், அதாவது வந்து எப்படி இந்த மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கும் ஒரு நாங்கள் இப்போ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எப்படி அது வேரியஸ்
நீங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஃபார்மேட் டேட்டா செட் ஒரு சிஎஸ்வி, எக்ஸெல் ஃபைல் ஃபார்மேட் ஒரு டேட்டா ஒண்ணு காட்டுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரோ டேபிள்ஸ் ஃபார்மேட்ல இருக்குது. இப்ப காமனா வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் வந்து கூட ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். இங்க பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு தான் ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டா குடுக்கும். நீங்க காமனா லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் இந்த மாதிரியான டேட்டா, இந்த மாதிரியான அல்கோரிதம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தான் நீங்க குடுப்பீங்க. அப்படி குடுக்கும்போது அந்த அல்கோரிதம் என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா காட்டும். இல்ல என்ன நாங்க இப்ப கிளீன் டேட்டா எல்லாம் ஒரு டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கோ, டேட்டா கிளீனிங், நீங்க என்கோடிங் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. மெஷின் லேர்னிங் இப்ப மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் இந்த மாதிரியான டேட்டா குடுக்கும்போது, இப்ப இல்ல கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கு. நீங்க இப்ப இந்த கேட்டகரிக்கல் டேட்டாலாம் என்ன என்கோடிங் பண்ணியிருப்பீங்க. அப்படி கேட்டகரிக்கல் டேட்டாலாம் என்கோடிங் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ண டேட்டா தான் நீங்க அங்க மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் குடுப்பீங்க. அப்ப இது வந்து காமனா ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணும் மெஷின் லேர்னிங் அல்கோரிதம். டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்ல நான் போட்டிருக்கிற இப்ப பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஒண்ணு ஒரு விக்கிபீடியா இமேஜ் ஒண்ணு போட்டிருக்கேன் டீப் லேர்னிங். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காமனா டெக்ஸ்ட் டேட்டா இருக்கு. டெக்ஸ்ட்ல இருக்கு. டேட்டா வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் ஒரு ஃபுட் இமேஜ் போட்டோ ஒன்று இருக்கு. அப்ப டீப் லேர்னிங் அல்கோரிதம் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. இப்ப டெக்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லை ஒரு ஃபார்மேட்ல இருக்குது. இந்த இமேஜ் ஒரு இமேஜ்ன்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இந்த மாரி டேட்டாக்கள வந்து நாங்க ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த மாரி டேட்டால இருந்து இப்ப இன்சைட்ஸ் எடுக்கணும். இதுல இருந்து நாங்க ஃபர்தரா புது இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா கட்டாயம் டீப் லேர்னிங் அல்கோரிதம் தான் இதுக்கு பவர்ஃபுல்லான அல்கோரிதம். அதுதான் இந்த மாரி டேட்டாக்கள ஈஸியா ப்ராசஸ் பண்ணது. நான் சொன்னேன் ஏன்டா, நாங்க வந்து இதுல மல்டி லேயர்ட் ஆர்க்கிடெக்சர் வந்து இந்த மாரி விஷயங்கள லேர்ன் பண்ணி, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதுல இருக்கிற இம்பார்டன்ட் ஃபீச்சர எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் தேவையோ, இல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் நாங்க பண்ண போறோமோ, இல்லாட்டி அதுல என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோமோன்ற அந்த ஒரு யூஸ் கேஸஸ்க்கு டீப் லேர்னிங் வந்து இந்த மாரியான அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதான் இந்த கோர் டிஃபரன்ஸா இருக்கும். இப்ப டேட்டான்ற கான்செப்ட்ல வச்சோம்னா, இதான் மெயின் டிஃபரன்ஸா இருக்கும். டேட்டா வந்து மெஷின் லேர்னிங் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். டீப் லேர்னிங்ல காமனா வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு தான் இந்த டீப் லேர்னிங் தான் காமனா ரியல் வேர்ல்ட் சினாரியோல அப்ளை பண்ணுவோம். அதோட வந்து இப்ப டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, காமனா டீப் லேர்னிங்க வந்து டேட்டா ஹங்கர் அல்கோரிதம்னு சொல்லுவோம். அதுக்கு ரீசன் வந்து டீப் லேர்னிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க எவ்வளவு டேட்டாவ இன்கிரீஸா குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா குடுக்கும். இப்ப நீங்க இந்த கிராஃப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்க எக்ஸ் ஆக்ஸிஸ்ல டேட்டாவும், அ ஒய் ஆக்ஸிஸ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸும் குடுத்துருக்கேன். அப்ப இங்க வந்து டேட்டாவ இன்கிரீஸ் பண்ண ட்ரடிஷனல் மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் அந்த கர்வ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. நாங்க டேட்டாவ இன்கிரீஸ் பண்ண. ஆனா, அதுக்கு பிறகு டேட்டாவ நாங்க இன்கிரீஸ் பண்ணி போக, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அதாவது வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் மாறல. அப்படியே சேம் பெர்ஃபார்மன்ஸ். அது ஃப்ளாட்டா இருக்கு. அந்த லைன் அப்படியே ஃப்ளாட்டா போயிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் மாறல. ஆனா, டீப் லேர்னிங் இந்த ரெட் கர்வ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே விளங்கும். போக என்ன டேட்டாவ இன்கிரீஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ன்ற அளவும் என்ன கூடிட்டே போகுது. அப்ப அதால தான் காமனா சொல்றாங்க டீப் லேர்னிங் வந்து டேட்டா ஹேங்கர். அதாவது லார்ஜ் டேட்டா செட் அதாவது டீப் லேர்னிங் மாடல் டிரைவன் லார்ஜ் டேட்டா செட். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் ஆல்சோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுக்குது. இப்ப எங்களுக்கு வந்து டேட்டா கூட பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் போது, ஆனா ஸ்டில் அது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு குடுக்குது. அப்ப காமனா வந்து மெஷின் லேர்னிங் வந்து சிமிலர் டேட்டா செட்லயே வந்து என்ன ஒரு நல்ல ரிசல்ட்ஸ குடுக்குதுன்ட்டு இந்த கிராஃப் மூலமா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கு. சேம் டைம் டீப் லேர்னிங் வந்து டேட்டாவ நாங்க இன்கிரீஸ் பண்ணும்போது, அதின்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு போகுது. இந்த வீடியோல வந்து இதுவரை நாங்க வந்து டீப் லேர்னிங்னா என்னன்னு பார்த்தோம். அந்த டீப் லேர்னிங்கோட நியூரல் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திருந்தோம். ஸோ அடுத்த வீடியோல வந்து நாங்க டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன் பார்ப்போம். இப்ப டீப் லேர்னிங் எடுத்தோம்னா என்னென்ன டைப் ஆஃப் அல்கோரிதம்ஸ் இருக்கு. பட் அந்த அல்கோரிதம் எந்தெந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க இதுவரை இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. கன்டினியூவா வந்து நான் இது ரிலேட்டடான டியூட்டோரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியா நான் இதில வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அத நீங்க கன்டினியூவா பார்க்கணும்னா மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. தேங்க் யூ.